பாய் நாளைக்கு வர்றாக்குல கொஞ்ச நேரம் சிங்க் ஆகும். நாலுலேருந்து வர ஸ்டார்ட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். என்ன டைம்னு தெரியுமா எனக்கு ஷூரா? இல்லை ஷூரா தெரியும். கல் ஒன்று பிள்ளைகளுக்கு வெளிப்படாத மாதிரி எடுத்துருவோம். இதில் தண்ணி கொஞ்சம் குளிச்சிருக்கு, இதாண்டி ஒரு வாளிக்கு எடுங்கோ. எங்கே கொட்டுறோன்னு சொல்கிறோம், இல்லாட்டி இந்த சீமந்தோட கொட்டுங்கோ. ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு ரீயூனைட் ஆயிடுவோம். எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ரீஜனேட்டுக்கு ஆக்கள் வர கிடக்கு. ஆக போகிறோம், அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. ஏன்? மழை வரும்ன்றாங்க. ஓ அப்படி. மட்டக்களப்பில் ஏற்கனவே மழை வர வேண்டிய கண்டஸ்டன்ஸ் வரையில சூழ்நிலையில் இருக்கணும். கடும் மழையாக இருக்காம். அந்த டென்ஷன் ஒன்று ஓடி வரும். இயற்கை சீர்குலைக்க இருந்தால் சரி. இங்கே இருக்கேன். நீங்கள் மைண்ட் ரீதியாக ரெடி ஆகிடுவா? நான் உங்களுக்கு ஆக்டிங் ஆகிட்டு நான் இப்போ ரெடி. மழை வரும்ன்றாங்க, என்ன செய்வீங்க? மழை வந்தா மழைக்குள்ளே ஆக்டிங் கேம் என்ன செய்யலாமோ அதை செய்யலாம். அதை செய்யலாம். எல்லாத்தையும் பிளான் இருக்காங்க. இல்லை, மழை வந்தால் எங்களுக்கு நாங்கள் திட்டமிட்டபடி செய்கிறதோ கொஞ்சம் பிரச்சனை வரும். மழை வருகுதுன்றா ஒன்றும் செய்யலாதானே. அப்போ மழைக்குள்ளே இருந்து கொண்டு என்னத்தை செய்யலாமோ அதை செய்யலாம். அப்போ மழை இல்லாட்டி வேறொரு அனுபவம் கிடைக்கும், மழை இருந்தால் இன்னொரு அனுபவம் கிடைக்கும். ரெண்டும் அனுபவம். ஒரு 41 அப்ளிகேஷன் வந்திருந்தது. 41 வயசு மற்ற சில ஃபேக்டர்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு 19 பேரை ஃபில்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த 19 பேரில் எங்களுக்கு எதிர்பார்க்காத விதமாக சில பேர் இப்போ இன்றைக்கு கடைசி நேரத்தில் எங்களுக்கு வரையலான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் ஆக்கள் வர போகிறாங்க, என்ன மாதிரி கைட் பண்ண போகிற எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்க? எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா இல்லாட்டி செஞ்சு பழக்கப்பட்டதா? பழமையிலே புதாக்களை சந்திக்கிறது சினிமாவில்ன்றா ஒரு எக்ஸைட்மெண்ட்டான விஷயம் தான். இப்போ எங்களுக்கு நாங்கள் விரும்புகிறதும் புது புது ஆக்களோட புது அனுபவங்கள் எடுக்கணும்டா. அதை விட நடிப்பு கேமண்ட தனிப்பட நடிப்புன்றது வந்து எனக்கு ஒரு ஆர்வமான விஷயம்ன்றதுனால புதாக்கள் வர்றது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் தான். நூறிலேருந்து வந்துருக்கீங்க? நூறிலேருந்து. ஆக்டிங் படிக்கிறீங்களா இல்லாட்டி? சுவாமி விபுலானந்தா அழகியல் கற்கை நிறுவனத்தில் நாடகம் அரங்கேறும் படிச்சுட்டு வருது. இப்போ முதல்ல அரங்காலயம் வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னுக்கு வந்திருக்கோம் நாடகம் சார்ந்த வேலைப்பாட்டில் ஈடுபடுறதுக்கு. முதலாக திரைப்பாசறைக்கு இந்த ஆக்டிங் கேம்ப் அதுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருது. நடிக்கிறதுல ஆர்வம் இருக்குது, படத்தில் நடிக்கிறதுல ஆர்வம் ஆர்வம் இருக்குது. அதுக்காக தான் வந்திருக்கோம். சினிமா சார்ந்தும் சரி, தியேட்டர் சார்ந்தும் சரி, நடிப்பு சார்ந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த திரைப்பாசைக்கு வந்திருக்கோம். சின்னன்லேருந்தே ஒரு 6 அப்படி இருந்தே ட்ராமாண்ட விருப்பம். ட்ராமா ஃபீல்டுக்குள்ளே போகக்குள்ள சினிமாவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தது. சினிமாலேயும் ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, அதால் சினிமா ஆக்டிங்கில் வந்தது ஆர்வம். நாங்கள் ஜெஃப்னாலேருந்து வர்றோம். ஸோ நாங்கள் நார்மலாக வேறு இடங்களுக்கு போக ஒரு ரூமுக்கு ஒரு நார்மலாக இதுன்றது. ஸோ இது வெட்ட வழியாக கொஞ்சம் ஃப்ரீடமாக கொஞ்சம் ஃபன்னாக போகுது. இப்போ தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸாக வந்து கொண்டிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்து கொண்டிருக்காங்க. இப்போ இது திருவோணமலை காண்டி நூறேலியான்னு வந்து சேர்ந்துட்டாங்க. இன்னும் மிச்ச இடங்கள்லேருந்து வந்து கொண்டிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய புது முகங்களை சந்திக்கிறபடியாக
இனி போக தான் என்ன நிலப்பாடுன்னு தெரியும். தமிழகம் எடுத்து ஃபோன் எடுத்து கேட்க சொன்னால் நேரத்துக்கு போனீங்கன்னா அங்கே செட் ஆயிடுவாய். செட் ஆனீங்கன்னா உனக்கு எல்லாம் ஓகே ஆகிற நிலைமை வருமெண்டு. அப்போ அப்படி தான் நான் எனக்கு இப்போ இது அரங்கலையை பற்றி நிறைய விஷயம் தமிழக சொன்னபடியாக எனக்கு ஒன்றுமே இங்கே புதுசாக தெரியலை. மற்றது இப்படியான சூழலாம் நாங்கள் வளர்ந்து வாழ்ந்துடும். அப்போ எங்களுக்கு இந்த சூழல்ன்றது புதுசாக ஒன்றும் தெரியலை. இஷ்யூவே இல்லாமல் ஒரு என்ன சொல்ல வந்தோடனே விளந்திரேன் என்னோட செட் ஆகிட்டேன். ஸோ வந்ததுலேருந்து ஒரு டிஸ்கஷன் போயிடுச்சு எனக்கு விளந்திரேன். அது நல்லா இருந்தது. இப்படியே இந்த 3 நாளும் இருக்க வேண்டிய நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ. கிளிநொச்சியிலேருந்து வந்திருக்கிறேன். என்னென்னா இதை பற்றி முதல் எனக்கு எந்த வித ஐடியாவும் இல்லை. இது இதுக்குள்ளே வந்து நாங்கள் உள்ள இதை பற்றின முழு ஐடியாவும் இல்லை. எங்களை அண்ணா வந்து கதைச்சவர் இப்படி தான் என்ன மாதிரின்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஒரு அரங்கில் இப்படி சந்திச்சினாங்க அண்ணாவை. இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம் அப்படின்னு தான் வந்தது. இதில் அடிப்படையே தெரிஞ்சு கொள்வோம் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறது, ஒரு பில்டிங்ஸ் அப்படி சம்மந்தமாக இல்லாமல் எல்லாம் வூட் அது இதுன்னு சொல்லி ஃபுல்லாக சுற்றி மரங்கள் அப்படின்னு இருக்கிறனால இது கொஞ்சம் நேச்சரோட சம்மந்தப்பட்ட இதனால மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் அந்த அப்படி ஒரு ஃபீல் கம்ஃபர்டபுள் தருது. வேறு சொல்ல போனால் என்னென்று வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சார்கள், அதோட நல்லா கலந்து உரையாடுறாங்க. அது சந்தோஷம். இன்னொரு 1/2 hour இருக்குது தொடங்குறதுக்கு. அது வரையும் சின்ன சின்ன நாங்கள் எங்களை பற்றினது இங்கே நாங்கள் ஒரு 3 நாள் இருக்க போகிறோம், அது பற்றினதாக இருக்கும். இங்கே முதலாவது சொல்லக்கூடியது இங்கே ஒரு ஹோமாலிட்டிஸுக்கான செயற்பாடுகள் எதுவும் நடக்காது. இந்த ரியாலிட்டி என்னவோ என்ன இருக்கோ அதுதான் அப்படியே இருக்கும். இந்த நீங்கள் ஒரு வீட்டில் என்ன ரியாலிட்டியோட ப்ராக்டிக்கலாக எப்படி இருப்பீங்களோ அப்படியான ஒரு நடைமுறை தான் நீங்கள் இருக்கும். ஒரு ஒர்க் ஷாப் நடக்குது, இதில் இப்படி இருக்க வேணும் இப்படி இருக்க வேணும், உங்களுக்கு தேத்தனி வேண்டாம் போகலாம், குடிக்கணும் மாதிரி இருந்தால் போட்டு குடிக்கலாம். சில வேளத்தில் விடிய எழுப்பி முத்தம் கூட்ட வேண்டியிருக்கும். நாங்களே சமைக்க வேண்டிய தேவை இருக்கும். அந்த ஏற்பாடுகள்லாம் போகுது. அப்போ இது ஒரு இயல்பான இடமாக எடுக்கிறதா எங்கள் முதல் ப்ராக்டிஸ். அது திரைப்பாசறை 1லேருந்து இப்போ வரையும் திரைப்பாசறைக்கு முதல் நாங்கள் ஒரு தியேட்டர் ஆர்கனைசேஷனாக இருக்கையும் அதெல்லாம் நடந்தது. இது குறைபாடுகளோட வளப்பற்றாக்குறைகளோடு தான் இது நடந்து கொண்டிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இவ்வளோ பேர் தான் மிஞ்சி இருக்கோம். எல்லாரும் இந்த இன்றைக்கு வெள்ளி ஏடியா வரையில் அதை எல்லாரையும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணாங்க. வந்த எல்லாருக்கும் நன்றி, மற்றவங்களோட ஆர்வத்துக்கு நன்றி. திரைப்பாசறை வந்து ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மனிதவள கிடங்காக மாறி இருக்கும் பங்கர். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் கேட்கணும். எங்களோட பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது திரைப்பாசறைன்ற ஸ்கிரிப்ட். முந்தையே அது ஒரு 6 மாதத்துலேயே எங்களை அந்த இடையில மட்டும் வந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே இப்போ புதுசாக இது வரைக்கும் பெறாத ஆக்கள் இந்த முறை வந்திருப்பீங்க. எப்படி இருந்தாலும் இந்த பாசறைக்கு தான் ஆக்கள் கூட. இதுக்கு முதல் திரைப்பாசறை 1ல் 7 பேர், அந்த 5லேருந்து 7 தான் எங்கள் இதாக இருந்தது. ஸோ இந்த முறை ஆக்கள் கூட தான். நான் ஆக்டிங்குக்குரியது இது இல்லை, 20 பேர் வந்திருக்கோம். நாங்கள்லாம் சமைக்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோம் டக்குன்னு ஒரு லிஸ்ட் பண்ணிடுவோம். தேவையான என்னென்னா டக்குன்னு உங்களுக்கு தேவையான பொருட்கள் வரும். அப்போ நாங்கள் இன்னைக்கு சமைக்கிறோம். அப்போ சரி, முதல் டீம் நாங்கள் இன்னைக்கு சமைக்கிறதா சேஞ்ச் பண்ணி நீ தான் போய் வாங்கிட்டு வரணும் 3 பேரும். அவ்வளோ பேருக்கு வாங்க மாட்டீங்களே, எல்லாரையும் கூட்டு போவோம். அப்படின்னா சூப்பர். நல்லா யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது கோயிலில் போய் சாப்பிட? 100 மீட்டர் கூட எடுத்துட்டு வர கதை இல்லை, சாப்பிட்டு தான் வர்றது. ரொம்ப நல்லா அதே திரைப்பாசறை இந்த மூமெண்ட்டில் ஈழ சினிமாவில் என்னென்னலாம் வீக்காக இருக்கோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பலப்படுத்தணும் என்ற ஒரு நோக்கம் இது இருக்குது எங்களுக்கு. இப்போ முதலே திரைக்கதை தயாரிப்பு அப்படி தான் நாங்கள் போகிறோம். அதில் முக்கியமான ஒன்று நடிகர்கள். இப்போ இந்த நடிகர்களை உருவாக்கணுமென்றதில் நாங்கள் முதல்ல நேரத்துக்கு இந்த நடிப்பு பாசறை ஒன்று போடணுமென்றதில் முடிவு எடுத்திருந்தாங்க. அதுக்கான சரியான இடம் வந்து இந்த லிஃப்ட் வந்து எங்களோட கொலாபரேட் பண்ண இடத்துல எங்களுக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப்பாக லிஃப்ட் எங்களோட இணையத்தில் அது சாத்தியமாயிடுச்சு. ஸோ இந்த பிரதான நோக்கம் நடிப்பு சார்ந்த சரியான ஆளுமைகளை இங்கே உருவாக்குறது. இலக்கு
நீங்கள் கதைச்சு கொண்டிருக்கு இடையிடையே கொஞ்சம் விஷயங்கள் விடுபடும். அப்போ சில நேரத்தில் யாராவது கதைச்ச விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அது பிறகு நீங்கள் ஃப்ரீ டைமில் கண்டினியூ பண்ணலாம். ஸ்டாப். உங்களோட கோல், உங்களோட இலக்கை ஷேர் பண்ணிக்கணும். நடிப்புன்றது 3 நாளில் பயிற்சி பெற விஷயம் இல்லை. இந்த 3 நாள்ன்றது நடிப்பினுடைய சூழமைவுகளை புரிய வைக்கிறதும், நாங்கள் இதுக்கு எல்லாத்துக்கெல்லாம் தயாராக இருக்க வேணும், எங்களை தயார்படுத்தணுன்றதுக்கான ஒரு ஆரம்பம் தான் இந்த 3 நாளே தவிர, நடிப்பில் இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குதான்றதை தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு நாள் தான் 3 நாள். இந்த 3 நாள் என்ன செய்யும்ன்றது 3 நாள் முடியக்க நீங்கள் அந்த பார்ட்டிசிபேஷனை கேட்டால் தெரிய வரும். வேறு விஷயம், உங்களுக்கு பிடிக்காத விஷயம், மனித நடத்தைகளில் பிடிக்காத விஷயங்கள், இது செய்தால் பிடிக்காது, இந்த விஷயங்கள் என்ன சங்கடப்படுத்தும், பிடிக்காத விஷயங்களை ஷேர் Move. மேக்ஸிமம் எல்லாமே ஒர்க் ஷாப் அப்படி இப்படின்னு சொன்னால் இது ஒரு ஹாலில் ஒரு சின்ன சரௌண்டிங்லேயே முடிஞ்சிடும். பட் இது கொஞ்சம் ஓப்பன் பிளேஸாக இருக்குது, கொஞ்சம் நேச்சரோடு இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது மற்ற இடத்த விட. இது கொஞ்சம் மார்னிங் வந்ததுலேருந்தே கொஞ்சம் நல்லா இருக்குது, வெளியே கிளி சத்தமெல்லாம் கேட்டுக்கிட்டு நல்லா இருக்குது. ஏதோ ஒன்று ஹைலைட் ஆகி நிற்கும், அது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீட்பேக்கை தரும். அப்படியான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட மென்டாலிட்டி நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பிடிச்சது பிடிக்காது அந்த விஷயத்தை கைக்கும்போது ஒவ்வொருத்தவங்களோட மனநிலை என்ன மாதிரி இருக்குது, அவங்களோட மென்டாலிட்டி ஸ்டோரியோ ஏதோ ஒரு இருக்குது, அது நமக்கு ஹெல்ப்பாக இருக்க போகுது. இது இதாக இருக்கும். அதை விட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருந்துச்சு. இங்கே உள்ள ஆட்கள்கிட்ட எல்லாம் பழகிறப்ப அதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இப்போ தேடுறது வந்து கொஞ்சம் குறைவு. நான் ட்ராமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் தேடுறது, இப்போ சினிமாட்டோகிராஃபி சம்மந்தமாக சில விஷயங்கள் கேட்டு பழகிறப்ப அதுலேயும் நிறைய இருக்குது, ஸ்ரீலங்காவுக்கே நிறைய இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு, இந்தியாவில் எடுக்கிற அளவுக்கு ஸ்ரீலங்காவில் எடுக்க இயலாது அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருந்துச்சு. ரீசெண்டாக ஒரு படங்களும் சரி, இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ள கதைச்சி சில விஷயங்கள் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நம்ம தேடணும் அப்படிங்கிற அந்த ஃபீல். சினிமாட்டோகிராஃபி சம்மந்தமாக நிறைய தேடலாம் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் வேலை இருந்துச்சு. திரைப்பாசறை 8வது பாசறை வரையும் போகும்போது நாங்கள் 2 பேரும் நினைச்சிருக்கவில்லை. 1வது பாசறையை தான் செய்ய நினைச்சு நாங்கள். 1வது பாசறையில் எங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் இருக்கின்ற நம்பிக்கையில் தான் 1வது பாசறை தொடங்கினது. ஆனால் அதுக்கு முழுக்க எங்களோட உடல் உழைப்பை போட்டு நாங்கள் அதை கட்டமைச்சு நாங்கள் ஸ்பான்சர் வர வேண்டியவர் வர வேண்டிய ஸ்பான்சர் வரையில்லை. அப்போ ஒரு பெரும் ஏற்பாட்டோடு செய்துட்டு அந்த ஸ்பான்சர் வரையில்லைன்ற உடனே எங்களுக்கு இருந்த பிரச்சனை, இது எப்படியாவது நடத்தி முடிக்க வேணுமென்றது, அதை விடக்கூடாது. ஆனால் அந்த 1வது திரைப்பாசறை அந்த அவுட்புட், 1வது திரைப்பாசறையில் இருக்கிற அந்த விளைவுகள், அதில் பங்கு கொண்ட ஆட்கள் திருப்பி இந்த திரைப்பாசறை தொடர்ந்து போக வேணும் என்றதுக்கு காரணமாக போயிட்டு, திரைப்பாசறைன்ற தேவை தானாகவே உணரப்பட்டோண்டா போயிட்டு, அதிலிருந்து இன்றைக்கு நடிப்பு பாசறையில் வந்து நிற்கிறோம். நடிப்பு பாசறை நாங்கள் முன்னுக்கு நிறைய நாளுக்கு முதலே யோசித்த விஷயம் உண்டு. ஈழத்து சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடைவெளி என்று நாங்கள் நினைச்சினாங்க. அது இன்றைக்கு லிஃப்டோடு சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரணுமென்றதுக்காக இவ்வளவு காலம் ஈடுபட்டிருக்கு. வணக்கம். சீனமூங்கில் திரைப்பாசறை நன்கே நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அதற்கு ஈழத்தமிழர் திரைப்பட சங்கம் தன்னால் முடிந்த பங்கினை ஆற்றியதை இட்டு பெருமை கொள்கிறது, மகிழ்ச்சி அடைகிறது. ஏனென்றால் ஈழத்தமிழர் திரைப்பட சங்கம் என்பது எமது சமூகம், எமது கலை, பண்பாடு, தேசியம்
என்று பயணித்து வருகிறது. கிட்டத்தட்ட 15 வருடங்களாக இயங்கி வருகின்ற ஒரு திரைப்பட சங்கமாக இன்றும் உயிர்ப்புடன் இருக்கிறது. அதனால் எந்த வகையில் எந்த அளவிற்கு மக்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் இப்படிப்பட்ட பட்டறைகள் பாசறைகளுக்கும் தன்னுடைய பங்கினையும் உதவியையும் ஆற்ற முடியுமோ அந்த அளவிற்கு நாங்கள் ஆற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்ளுகின்றோம். இப்படிப்பட்ட திரைப்பாசறைகள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். எமது சமூகத்துக்கும் இளம் சமுதாயத்திற்கும் இது கட்டாயம் தேவைப்படுகின்ற ஒரு விடயம். நிச்சயமாக நீங்கள் தொடர்ச்சியாக இந்த திரைப்பாசறையை செய்வீர்கள் என்று நம்புகின்றோம். தொடர்ச்சியாக எங்களுடைய உதவியும் எங்களுடைய பங்களிப்பும் இவை போன்ற திரைப்பாசறைகள் மற்றும் முயற்சிகள், திரைப்பட முயற்சிகள் எல்லாவற்றுக்கும் தொடர்ச்சியாக இருக்கும் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். லிஃப்ட் இதை முதல் திரைப்பாசறையை நம்பினது, திரைப்பாசறையிலிருந்து சரியான வேலை நடந்து கொண்டு இருக்கு, அது சரியான ஒரு விளைவை தருமண்டு லிஃப்ட் நம்பி இருக்கின்றது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். சந்தோஷமான விஷயம்தான். நாங்கள் அந்த லிஃப்ட் அண்ட் அனுசரணை எங்களுக்கு இதை நாங்கள் இப்போ நினைச்ச ஒரு விஷயத்தை செய்து முடிக்க உதவி இருக்குது. அனுசரணை இல்லாட்டியும் நாங்கள் திரைப்பாசுற விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு எங்களால் செய்து கொண்டு போகிறோம். என்ன நடக்குதுன்றாக்க நாங்கள் நிறைய சேலஞ்சஸோடு செய்யக்க அது தார அவுட்புட்டுக்கும் நிறைய சேலஞ்சஸோடு தான் அதை கொண்டு போவோம். அந்த நேரம் முக்கியமாக ஒரு மாதத்தில் முடிக்க வேண்டியது 6 மாதம் ஆகுதுன்றதான் முக்கியமான விஷயம். அப்படி பார்க்க திரைப்பாசறையே ஒரு 6-7 வருஷத்துக்கு முதல் திட்டமிட்ட ஒரு விஷயம். திட்டமிட்டு இப்போ தான் ஓரளவுக்கு அது கொண்டு வந்திருக்கோம். மற்றது இப்போ திரைப்பாசறை தொடங்கிக்கலையும் நீங்கள் முதல் சொன்னதில் எங்களுக்கு தூர நோக்கி இருந்தது. ஆனால் இது இப்படி ஒரு மூமெண்ட்டாக அந்த திரைப்பாசறைன்ற பேர்லேயே மாறும் என்றது நாங்கள் எதிர்பார்க்காது. நடிப்பு பாசறை என்ற பார்ட்டிசிபேஷன் பற்றி கட்டாயம் சொல்ல வேணும். நாங்கள் பார்ட்டிசிபேஷனை கால் பண்ணது நடிப்பு பாசறை நடிப்பு பேஷனாக இருக்கிறார்கள் அல்லது அதுதான் என்ற கோல்ன்னு இருக்கிறார்கள். அதுக்கு அவைகளுக்கான வேலையை நாங்கள் செய்யலாம். முன்னால் அது செய்ய இல்லாதன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்கள்கிட்ட ஒரு விமர்சனம் இருக்குது, இவ்வளோ சினிமாவில் நடிப்பில் எங்கேயோ ஒரு பலவீனம் இருக்குன்றது. அப்போ நடிப்பு பற்றி ஆர்வமாக இருக்கிற புது ஆட்கள், நாங்கள் ஒரு 18 வயசுலேருந்து 30 வயசு வரையும் டார்கெட் பண்ணினாங்க. அந்த புது ஆட்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை ஒரு ப்ரொஜெக்டை அப்ரோச் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்கில்லை கொடுக்குறதான் இந்த டார்கெட்டாக இருந்தது. அப்போ நான் நடிகராக ஒரு ப்ரொஜெக்டை அப்ரோச் பண்ணணும்னா நான் என்ன செய்ய வேணுமென்றதை கொடுக்குறதுக்கு தான் நாங்கள் இது பிளான் பண்ணது. பார்ட்டிசிபேஷன் வந்த பிறகு தான் எங்களுக்கு தெரியுது எப்படி. அதுக்கு சினிமாட்டோகிராஃபர்ஸ் இருக்கிறாங்க, டிரெக்டராக வரணுமென்ற எய்முள்ளா இருக்கிறாங்க, சினிமா இன்ட்ரெஸ்ட்டில் வந்த ஆக்கள் இருக்கிறாங்க. ஓகே, இந்த நடிப்பு பற்றி என்ன இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளலாம்னு வந்த ஆக்கள் இருக்குது. நடிப்பு தான் தன்னை கோல்னு நினச்சி வந்த ஆக்கள் இருக்குது. ஈவன் லைட்டிங் தன்னை பேஷனாக வச்சு கொண்டு வந்த ஆக்களும் இருக்குது. அப்போ எல்லோரும் வந்தவர நோக்கம் என்னென்று பார்க்க போனால் ஓகே நடிப்புன்றது என்னன்றதை தாங்களும் தெரிஞ்சு வச்சுருக்கணுமென்ற நோக்கத்தில் வராங்க. சரி, படுத்தாலும் சரி, உருண்டாலும் சரி, மாஸ்க் கொண்டு கொடுத்து விடுது. மாஸ்கண்டா முகமூடி இல்லையா? இந்த முகமூடி இல்லை, மாஸ்க். அது பிரச்சனை இல்லை, கரைய மாட்டோம். அவ்வளோ பெருசாக வருதா? இல்லை, வந்துட்டு நின்றுவன் நினைக்கிறேன். பெருசாக ஓடுங்க.
மாஸ்க் வந்து ஒரு ஆள் போட்டு மற்ற ஆளுக்கு கலக்கணும். ஓகே, எப்படி அந்த மாஸ்கை டிசைன் பண்ணி கொடுக்குறோமோ அந்த டிசைன் மாறக்கூடாது. இது கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம். இங்கே எங்களுக்கு ஒரு சவால் வருது, இதில் எப்படி நாங்கள் அப்ரோச் பண்ண முடியுது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கலாது. அவையில் ஒவ்வொரு ஆள்கிட்ட தேவையும் வேறு ஒன்றா இருக்குது. அப்போ இதை வச்சு கொண்டு தான் நாங்கள் அதை வேலை செய்ய வேண்டியது இருந்துச்சு. அப்போ நாங்கள் உடனே எங்களை ரெடி பண்ணுறோம். அப்படி தனியாக நடிப்புக்கான பயிற்சிகள் நுட்பங்கள் என்று இல்லாமல் சினிமாவுக்குள்ளே நடிப்புன்றது என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் கூட பெரிய பிரச்சனை சினிமா ப்ரோசஸே தெரியாமல் வந்தாக்களும் இருக்குல்ல. அப்போ சினிமான்றது என்ன, அதில் ஈழச் சினிமா என்ன சேலஞ்சஸை வச்சுருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், சினிமாவோட ப்ரோசஸ் என்ன, ப்ரீ ப்ரொடக்ஷன் என்ன, ப்ரொடக்ஷன் என்ன, போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்ன, அதுக்குள்ளே எப்படி இருக்குன்ட்டு அதையே நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு தேவையாக மாறுது எங்கள்கிட்ட. கிட்டத்தட்ட இதை ஒன்றுமே கதைக்காமல் நாங்கள் நடிப்புக்கான பயிற்சி கொடுக்கலாம் போகுது. ஏன்னா அவங்க வந்திருக்கிறது நாங்கள் தனியாக நடிப்புக்கு நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க இந்த ப்ராக்டிஸ் எடுங்கன்னு சொல்லி கொடுக்குறன்றது வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி போயிடும். ஏன்னா அவங்களுக்கு தெரிய வேண்டியது முக்கியமானது இருக்குது. அதை தெரியாமலே நாங்கள் இதை சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம். அது ஏன்னா அவங்கள எங்களோட சேர்த்து கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குல்லோ. அப்போ அதுக்கு நாங்கள் முன்னுக்கு நிறைய சினிமாவை பற்றி ஈழ சினிமாவை பற்றி கதைக்க வேண்டிய தேவை வந்துட்டு எங்களுக்கு. ஃபுல் டைம் சினிமா தான். இப்போ என்னோட அக்கமெண்டேஷனுக்காக இப்போ வேலை பார்ட் டைமாக செஞ்சு கொண்டு எனக்கு ஃபுல் டைம் சினிமா இருக்கணும், கிடைக்கிற டைமில் மற்ற ஜோக்ஸ் அந்த மாதிரி. பாசனம் வந்து நாங்கள் விட்ட இடைவெளிகளை வந்து மற்றவர்களுக்கு நிரப்பி கொடுப்போம். அதை செய்து கொண்டிருக்கோம், அந்த பிளாட்ஃபார்மை கொடுக்குது. இப்போ நாங்கள் எங்களோட வயசுக்கு சேர்த்து நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கே 10 வருஷம் எடுத்துருக்கோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்கே இருக்குது. இப்போ நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி ஒன்று இங்கே பில்டாகி இருக்குது. அதுக்குள்ளே நாங்களும் அந்த கம்யூனிட்டிக்கு போய் சேரலாம்ன்ற ஒரு ஆசை, ஒரு வந்து எனக்கு முதலே இருந்தது. எப்படியோ அது சொல்ல அது சின்ன அந்த என்ன சொல்கிறேன் தமிழத்தான் அது சொல்ல எனக்கு அதை ஆசை வளர்ந்த மாதிரி அது இங்கே வந்தோன்னே அப்படியே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஹாப்பினஸ். நான் அங்கேருந்து வரையில அங்கே ட்ராமா, எங்களுக்கு திங்கக்கிழமை ட்ராமா இருக்குது. நான் தான் எக்ஸாம் வேறு, அதில் நிறைய டென்ஷன், மாறி கோல் அடிக்கிறாங்க, அது இது செய்யணும். ஒரு முடிவு நாங்கள் இங்கே வரமாட்டோம், அந்த பஸ் ஏற மட்டுமே போகிறதா இல்லையா ஏன்னா அங்கே நிறைய ப்ரெஷர். எனக்கு கொஸ்டின் வந்து மாறி கொடுத்து விட்டுட்டேன், அதை வேறு எடுத்து கொடுக்கணும். அந்த அண்ணா கோல் ஆன்சர் இல்லை, ஃபோன் ஆஃப், அந்த மற்ற அண்ணோட ஃபோன் ஆஃப். இங்கே வந்து எல்லோரும் மாறி எனக்கு அடித்து ட்ராமா வேலை என்ன போகுது, செட் என்னன்னு நானே எல்லாம் இது பார்த்துட்ருக்கேன். டென்ஷனில் பேசி ஒரு பிள்ளைக்கு பேசி அந்த பிள்ளை கோவிச்சு என்னோட இன்னும் கதைக்கிறது கூட இல்லை. அதெல்லாம் மண்டையில் ஓடி பஸ்ஸில் இருந்து இங்கே வர மட்டுமே எனக்கு அது ஒரு மாதிரியே இருந்தது. இங்கே வந்ததுக்கு பிறகு ஓகே, இங்கே இந்த அரங்காலத்தில் வந்தோடனே எனக்கு அதெல்லாம் யோசிக்கலை. நான் அதுக்கு பிறகு அதை யோசிக்கவே இல்லை. சினிமா பற்றி ஜீரோ நாலேஜ், எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ தான் ஒரு அரங்காலயம் வந்ததுக்கு பிறகு தான் நான் ட்ராமா இது ஒரு ஃபிலிம் பார்க்கல, ஆக்டிங்கே அதுக்குள்ள அப்போ தான் நான் ஆக்டிங் பார்க்குறேன். அப்போ தான் ஒவ்வொன்றை நான் சினிமாக்குள்ளே பார்க்குறேன். சினிமா இல்லாட்டி சும்மா இல்லை ஒரு ரசிகராக இருந்து பார்த்துருக்குறேனே தவிர அதை இப்படி பார்க்கணும், ஷார்ட்ஸ் பார்க்கணும், அதெல்லாம் யோசித்ததில்லை இவ்வளோ நாளைக்கு. நான் மோஸ்ட்லி எல்லாரோடையும் க்ளோஸ் ஆகிட்டேன். அதெல்லாம் எனக்கு கிடைச்சது. நான் நார்மலாக ஃபன்னாக தான் இருந்தேன். நான் ஃபுல்லாக நான் ஃபன்னாக இல்லாட்டி எமோஷ்னல் ஆகிடுவேன்.
அப்போ ஸோ அதால் ஃபன்னாகவே இருந்தேன் நான். கடைசி சீனில் எல்லாம் எமோஷ்னல் ஆகிட்டேன். ஸோ அதால் தான் கொஞ்சம் கண்ணீர்கள் சொட்டப்பட்டது. அந்த சீன் எல்லாம் உங்களுக்கு தெரியாது, அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே, அவங்க 3 பேருக்கு தெரியும். அது வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, இல்லாட்டி வெள்ளம் வந்திருக்கு. இங்கே தண்ணீர் சொட்டினா தெரியும், எதுக்கு சொட்டினா தெரியாது. நாலாவது ஒருத்தவங்களுக்கு தெரியும். ஓகே, நான் வந்து அப்படித்தான் ஒரு டீமாக இருந்துட்டு கடைசி நாள் பிரிகிறாங்கன்றக்க ஒரு வலி ஒன்று உருவாகும். ஸோ அந்த வலியை கட்டுப்படுத்த போய் கண்ணீரா சோகமாயி அது கூட பிரச்சனை இல்லை. கடைசியாக கேக் வெட்டினோன்னு ஒரு பாட்டு போட்டாங்க. இன்றைக்கி ஓகே என்ன முடிய போகிற டைம் இப்படி கேக் வெட்டி பிரியாணியோட செலிப்ரேஷனோட முடிய போகுது, 2 சந்தோஷமாக இருக்க ஒரு பாட்டு போட்டாங்க. ஸோ அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டு ஸோ அது ஓகே, ஓரளவு கண் கலங்கிட்டு 2 சமாளித்து கொண்டு கதைச்சு கொண்டு இருந்தேன். ஸோ ஓகே, கதைச்சு கொண்டு இருக்க தனு வந்து கேட்டான், என்னடா பிரச்சனை என்று. நான் சொன்னேன் ஒன்றுமில்லை, பேச போடான்னு சொல்லிட்டேன். திருப்பி கேட்டான், என்ன பிரச்சனை சொல்கிறான்டா. நான் ஒன்றுமில்லை, சரி என்ன பிரச்சனை சொல்லலாம் திரும்ப கதையை திருப்பி போட்டான். சார் வந்தார், தம்பி என்ன பிரச்சனை, எதுவும் பிரச்சனையா, இது நிர்வாகத்துக்கு எதுவும் பிரச்சனையா, இறங்காலயத்தால் எதுவும் பிரச்சனையா. நான் இல்லைன்றேன். வீட்டு குடும்ப ஃபேமிலி எதுவும் பிரச்சனையா, இல்லைன்னு. லவ் எதுவும் அப்படி ஒன்றே இல்லை சார், எனக்கு லவ் ஒன்று இருந்து பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அப்படி ஒன்றே இல்லை. ஸோ அப்படி இது சரி 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 கண் கலங்கிட்டு சரி நான் போய் முகத்தை கழுவிட்டு வருவேன் போக தன்னை போய் சமாதானப்படுத்துடான்னு சொல்லி அனுப்பி விட்டேன். என்னத்துக்கு நீ இப்போ அழுகுற, அவனுக்கா சொல்லு என்ன நடந்தது. பேர் ஏதோ கோகுல் வந்து இப்போ எழுப்பி விராட்டி மண்டகண்டெல்லாம் உடையும் உனக்கு வரையா எழுப்பி வந்துடுறேன்டா. சரி ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி மனசை சாந்தப்படுத்தி எழும்பி வந்தேன். ஓகே, நன்றி, வணக்கம். ஓகே.